அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காதீங்க. இந்த பேட் ஞாபகம் இருக்காடா? அங்க சைன் போட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் யாரு? விராட் கோலி, வருண் ஆரோன், இப்ப எல்லாம் டீமே மாறி போயிட்டானுங்க. அபு நெச்சிமா, சாகல் அங்கதான் ஹர்ஷல் பட்டேல், யோகேஷ் தக்கீர், அதுல ஸ்டார்க்லாம் இருப்பான்னு நினைக்கிறேன். ஷார்க்கு, கெயில், ஏபிடி, கோலி, பத்ரிநாத்மா. ஆமா பத்ரிநாத் 2014-13 அங்கதான் இருந்தான். இப்ப உட்காந்துக்கிட்டு சிஎஸ்கேக்கு வர சொல்லிட்டு இருக்கிறான். அவன் ஸ்டார்டிங் விளாண்டது சிஎஸ்கே தான். அதுக்கப்புறம் 2 வருஷம் அங்க போய் தண்ணி கேன் தூக்கலாம். சிஎஸ்கே தான் விளையாட விட்டுச்சு. அங்கெல்லாம் நீ விளையாட மாட்டேன்னு உட்கார வச்சிட்டானுங்க பத்ரிநாத்தா. முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது. நண்பன் வாடி, நீங்க வந்திருக்கவே முடியாது. நண்பன் வாடி இவர் அப்பயும் சீனி அப்பயும் வரலையா? நேத்து திருச்சி ஃபுல்லா ரவுண்டு. சரி, நேத்து மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாம ட்ரீம் 11 பத்தி பேசலாமே. இல்ல நீங்க நேத்து மேட்ச் பத்தி சொல்லுங்க. இறங்கி பஸ் வேஸ்ட் இத பத்தி பேசுறது டென்ஷன் தான் ஆகுது. அது பேர் என்ன? விளையாண்டதெல்லாம் அங்க இறங்கி போனா என்ன பண்ணா ஜெயிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? சிஎஸ்கே திருச்சி பத்தி அதுக்கு ரன் அடிக்கணுமே. டாப் ஆர்டர் தான் ஃபீல் ஆகுது. பவர் பிளே எல்லாம் தூங்குறாங்க. பவர் பிளேல தூங்குறப்ப என்ன பண்றது? நம்ம கொஞ்சம் அதிகமா கடைசியில எண்ட்ல வந்து டோனி அடிக்கலன்னு காரணம் சொல்லிட்டு போயிடுறாங்க. பவர் பிளேல சுத்தமா ரன் அடிச்சாதானே. கெய்கோடு தூபே மட்டும் நம்பிட்டே இருந்தா இப்ப டீம் அடிக்கவே முடியாதுதான். அதுக்கப்புறம் போனீங்களா? அது கொஞ்சம் ரிஸ்க் தான். அங்கதான் மொட்டை அடிச்சாங்க. கடையில போனோம். அதே நான் என்ன ஆச்சு? இது மேட்ச பத்தி பேசலையே. நாங்க வேற பேசிட்டு இருக்கோம். மேட்ச பத்தி பேசுவாருங்க. பேசுங்க. அப்புறம் பேசுவோம். பேசுங்க. ஐயோ இது நான் டிஎக்ஸ். டிஎக்ஸ்னா என்ன தெரியும்? அது இல்ல அண்ணன் எக்ஸ்னு வேற மாதிரி படம். அதுல வில்லி வருவா பாருங்க, அழகா இருப்பான். பத்திங்களா? எக்ஸ பத்தி போயிட்டாரு. அத பத்தி சொல்லுங்க கொஞ்சம். டீரெக்ஸ். ஐயோ டீரெக்ஸ்னா டைனோசர் தானே? இல்ல இல்ல. ஏன் என்னாச்சு உங்களுக்கு வாய்ஸ்? அது விடிவி படம் பார்த்தேன். ஏன் என்னாச்சு? வாய் வேற சும்மா இருக்கு. சிஎஸ்கே ஃபேன் இங்க தான் இருக்கான். அதுதான் மைக் கொடுத்துருக்காங்க கையில. நீ கேளுங்க. அது செமையா இருந்தது. 20 இருந்தது ரெக்கார்டு. ஒரு ஸ்டொக் வச்சு சிங்கிள் நிஜமா வெறியாவுதுண்ணா. வெறியாகாம என்னடா அடிக்கிறதா சிங்கிள் தட்டிட்டு இருந்தா நான் பேட்டை வெயினா உடஞ்சிருண்ணா. தினா உங்களுக்கு பயங்கரமான தோனி ஃபேனுங்க அவரு. புடுங்கணும் பேட்டை. டோனி அடிச்சதுனால தான். ஆமா, இந்த ட்ரீம் லெவல்ல கௌசிக்கு வெறுப்பேத்தனா. கௌசிக்கு சரவணன் வெறுப்பேத்தினதுனால சரி எடுக்கலாம். நல்ல வேலை கேப்டனா போடலாம்னு நினைச்சேன். அந்த 7 போயிட்டு டோனி கேப்டனா போடலாம்னு நான் நினைச்சேன் தெரியுமா? அந்த 7 பேர்த்துல டோனி ஒரே ஆளு. நேத்து நம்ம போட்ட டீம்ல 3வது பிளேஸ்னா டோனியை போட்டதுனாலதான். 2வது பிளேஸ். நான் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் 2வது பிளேஸ்ல தான். நடுவுல தான் இவரு வந்துட்டாரு. அந்த பவுலர் பேர் என்ன? கடைசியில அவனை எடுத்ததுனால இவர் வந்துட்டாரு. அவனை இவர் மட்டும் தான் எடுத்திருந்தாரு. விஜய் சங்கர் அடிப்பான்னு யாருக்கு என்னன்னா தெரியும். அது ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் டெபியூட் பண்ணாங்கல்ல, விபி ராஜானா விபின் தான் கூப்பிடணும்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தானுங்க சிஎஸ்கே காரனுங்க கமெண்ட்ரியில. நேத்து விஜய் சங்கர் பேட்டிங் பாத்தியா? சூப்பரா 65 ரன். அவன் தான் அதிக ரன். நான் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க செகண்ட் இன்னிங்ஸ் நாளைக்கு வந்து மிச்சம் ஆடுவாங்க நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல நிஜமா டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் விளையாண்டானுங்க. ஆஸ்கிங் ரேட் போகுது 17 மேல போச்சு. ஆனா சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா டோனி சிங்கிள் தட்டுறது தானே எனக்கு கடுப்பாச்சு. அந்த 13 18 வரைக்கும் சிங்கிள் போடுறாங்கல்ல, அப்ப அடிக்கணும். ஒண்ணும் இல்ல. நான் நேத்து பஞ்சாப் மேட்ச்னா பவர் பிளேக்குள்ள 3 ஓவரா 4 ஓவர்ல விக்கெட் விழுந்துருச்சு. விக்கெட் வரவன் அடிக்கிறானா? இல்ல அந்த இன்டென்ட் காட்டுறானுங்க. 3வது ஓவர்ல 3 விக்கெட் விழுந்துருச்சுன்னு 4வது ஓவர்ல வந்து பவர் பிளேல அடிக்கிறானுங்க. சுத்துறானுங்க விழுந்து பேட்ல மாட்டணும் அப்படின்னு. இவனுங்க 18வது ஓவர் வரைக்கும் தொசுக்குறானுங்க. ஆனா கான்வே வரலன்னு யாருமே டீம்ல கான்வே எடுக்கல. எதுக்கு கான்வே கூப்பிட்டீங்க? இல்லையா கான்வே நான் டீம்ல எடுத்தேன். நான் எடுத்து வைஸ் கேப்டனால போட்டிருந்தேன்.
நிஜமாவே இவனை ராகுல வைஸ் கேப்டன் போட்டிருந்தேன். சரி ஜடேஜா இன்னைக்கு நல்லா பண்ணுவேன், ஏன்னா எல்லாம் ரைட் ஹேண்டரா இருக்கானுங்க, ஜடேஜா நல்லா பண்ணுவான்ட்டு அவன் இருந்த வைஸ் கேப்டனை புடிங்கி நான் இவனுக்கு போட்டு விட்டேன், ஜடேஜாவுக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஜடேஜா விக்கெட் எடுத்தானே சந்தோஷப்பட்டேன், அப்புறம் அப்படியே உட்காந்துட்டானு. விஜய் சங்கருக்கு நாம விளையாடுவோம்ல, டேய் அவன் கேட்ச் பிடிக்காதறான்ட்டு, அதுதான் நேத்து நிஜமா தானே நடந்தது. அக்ஷர் பட்டேல் சிரிச்சான் கேட்ச் விட்டதுக்கு. இல்ல வேணும்னேடா அது. அவனுக்கு எத்தனை கேட்ச் தெரியுமா விட்டானுங்க, வேணும்னே விட்டது. நேத்து இவன் அக்ஷர் பட்டேல் ஓவர் போட்டு வந்தது 16வது ஓவரோ 17வது ஓவரோ ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறான். சரி டோனி எப்படியும் 6 அடிக்க போறது இல்ல, சிங்கிள் தான் தட்டு வரும் தெரிஞ்சு ஓவர் தீத்தரலாம் அப்படின்ட்டு அந்த டைம் வந்து ஓவர் போடுறான். நானும் உட்காந்துட்டு இவன் எப்படாதான் போடுவான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவன் போடவே மாட்டேங்கிறானே. இல்ல நான் நினைச்சது அதேதான், அந்த 17ல போய் டோனி போட்டு அடிச்சது அதே இதை எப்படியும் இது பண்றதுக்காக டோனி வெயிட் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சேன். இவன் வந்து டோனிக்கு இது பண்ணிட்டான் பவரை போட்டு. கடைசியா போய் அடிக்கிற 2 ஓவர்ல அடிக்க முடியாதுமா. அந்த பசங்களை விட்டாவது பரவாயில்ல, அவனுங்களா அடிக்கிறானுங்களா இல்லையான்னு தெரியும். இப்ப வேற சங்கர் அடிச்சிட்டா இவனை டீம்ல வச்சிருவாங்க, அடிக்க விட்டாங்க. இல்ல இப்ப இது காரணம் சொல்லிடுவாங்கல்ல, சங்கர் 65 ரன் அடிச்சு டிராப் பண்ணா கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு, அதனால சங்கர் டீம்ல வச்சிருவாங்க. இப்ப யார் டிராப் பண்ணுவாங்க, தோனியை டிராப் பண்ணிடுவாங்க. பாஸ் கமெண்ட் இருக்கு பாஸ். ஏய் அவன் தான்டா முட்டுக்கட்டைய. பாஸ் நாங்க 30 ரன் அடிச்சோம். 30 ரன் எத்தனை பாலுக்கு? 25. அப்புறம் எத்தனை வருஷம் அடிச்சிட்டு இருக்கீங்க? 4 நீங்க உங்களாலதான் தோத்தோன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன இது பவர் பிளேல நாசமா போச்சு டீம். அதான் சொல்றேன், அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா சென்னை சூப்பர் கிங்னால தோனியை மட்டும் தானே சொல்றீங்க. ஆமா மீதி 5 பேரை காணோம் 70 ரன்னுக்கு. வீட்டுல கூப்பிட்டாங்கன்னா ரஷீத் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் போறான், ஒருத்தரா ரவீந்திராவையும் கொஞ்சம் நம்பினேன், அவனும் போச்சு. பவர் பிளேல விக்கெட் ஒண்ணுமே இல்லடா, பேட்டிங் ஆடுறோம். அதான் சொல்றேன் டீம்ல ஒண்ணுமே இல்ல, பேட்டிங் ஆடுறோம் மாத்தி விட்டாலே பரவாயில்ல. பேட்டிங் ஓபனிங் தான் வரும். ஆமா அவனும் அவுட் ஆயிடுறான். ரச்சின் ரவீந்திராவுக்கு 1 டவுன் தான் வரும். அதான் சொல்றேன் அவனுக்கு 1 டவுன். ஏன்னா இவனுக்கு ஒரு 60 ரன் 70 ரன் அடிச்சு கொடுத்தா பரவாயில்ல. ஓபனிங் இறக்குறீங்க. ஆமா அவன் நினைச்சது என்னன்னா ஒரு 60 ரன் அடிச்சு கொடுத்தா பரவாயில்ல. சரி 1 டவுன் வரல, அது ஏன் தலைவர் ஓபனிங்கா? அவன் வந்து இந்தியன் டீம் காம்படிஷனுக்காக விளையாடுறாங்க நினைக்கிறேன்னா. விளையாடுங்க இல்ல நிஜமா ஓபனிங்க்கு நிறைய தோனி சிவர் இறக்குற வரைக்கும் உங்க டீம்ல எடுக்க மாட்டாங்க. ஓபனிங் காம்படிஷன் இத வச்சு பிராக்டீஸ் பண்ணிட்டு நீங்க. இப்ப விராட் கோலி நவுந்துட்டான், அந்த பிளேஸ் காலியா இருக்கு, அந்த பிளேஸ் நாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த பிளேஸ்க்கு போலாம்னு நினைக்கிறான். ஓகே, ஆனா அது டீமை பொறுத்து போகணும். இப்ப டீமே நாசமா போயிடுச்சு. அப்படியே பிளேஸ்க்கு போனா இப்ப கம்பீர் தான் இருக்கிறான், கம்பீர் கொல்கத்தா காரணம் தான் தூக்கி போடுவான். அவன் அந்த பாலிடிக்ஸ் தான் அங்க பண்ணி. ஆமா தோனியை இந்தியன் கோச் ஆக சொல்லுங்க. தோனி இந்தியன் கோச் ஆனா ருத்ராஜுக்கு இறக்குறது. ஆனாம் பாஸ், தோனிலாம் இதே இருந்துட்டு போட்டோம், நாங்க இன்னும் 2 வருஷம் விளையாண்டுட்டு போறோம். அடுத்த வருஷம் டோனி விளையாண்டு டென்ஷன் தான் ஆகும். தயவு செஞ்சு தலைவரே போயிரு தலைவரே. மாமா கம்மன்றே மாமா, கண்ணு வேற வந்து கலாய்க்கிறீங்க. இன்னும் வேற யாரா இது மேட்ச் ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா? டைட்டில் போட்டுருவாரு, தோனியை இழிவாக பேசிய தோனி ரசிகன். மாமா போட மாட்டேன் ப்ரோ, கம்மனூர் ப்ரோ. மாமா ஆயுதம்